ஹலோ வணக்கம். ஸோ மறுபடியும் ஒரு விலாகில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஸோ இந்த எபிசோடில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பெஷலான பிளேஸ்க்கு போக போகிறோம். ஸோ அந்த பிளேஸில் வந்து so many exciting things we are going to see. ஸோ லெட்ஸ் கோ. ஜீசஸையும் இல்லை மாதாவையோ நேரில் பார்த்த யாராச்சும் அவங்கள உருவத்தை வரைஞ்சிருக்காங்களா? ஜீசஸோட டிசைபிள்ஸ் வந்து உலகத்தில் பல இடங்களுக்கு போனாங்கன்னு சொன்னாங்க. இந்தியாவுக்கு யாராச்சும் வந்தாங்களா? ஜீசஸோட டிசேபிள்ஸ் யாராச்சும் ஒருத்தர் இந்தியாவில் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்களா? இந்த மாதிரிப்பட்ட ரொம்ப ஸ்பெஷலான கொஞ்சம் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம இந்த எபிசோட்ல ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். வாங்க போலாம். சென்னைக்கு ஆல்மோஸ்ட் சென்டர்ல ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ். இவ்வளோ ஒரு ஸ்பெஷலான பிளேஸ் வந்து சென்னையில் இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இட்ஸ் பியூட்டிஃபுல் பிளேஸ், மிடில் ஆஃப் சென்னை. எந்த பக்கம் பார்த்தாலும் சீனரிஸ், பியூட்டிஃபுல் சீனரிஸ், கிரீன் சீனரிஸ். ஒரு பக்கமாக பார்த்தா வில் சி பியூட்டிஃபுல் ரன்வே, ஏர்போர்ட் ரன்வேஸ், ஃப்ளைட்ஸ் எல்லாம் அப்படியே பார்க் பண்ணியிருப்பாங்க. தட்ஸ் பியூட்டிஃபுல் வியூ. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் லைக் மெட்ரோ ட்ரெயின்ஸ் அங்கே இங்கே ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிறது பார்க்க முடியும். இந்த மேசிவ் ஸ்ட்ரக்சர்ஸ், பியூட்டிஃபுல் பிரிட்ஜஸ், இது மாதிரி பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன்ஸ் இந்த ஏரியாவில் சுற்றி இருக்கும். இது வந்து சென்ட் தாமஸோட பியூட்டிஃபுல்லான ஸ்டாச்சு. ஸோ நான் ரியலி டால் ஸ்டாச்சு. இதில் வந்து பக்கத்தில் நான் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். ஸோ இட்ஸ் பியூட்டிஃபுல். ஸோ ஸ்டேர்ஸ் வழியாக நடந்து மேலே வரவங்களுக்கு இந்த வழியில் இந்த ஸ்டாச்சூஸ் நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுக்கு பேக் சைடில் வந்து நம்மளால கார் இல்லைன்னா பஸ் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் மூலமாக மலைக்கு மேலே வரதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 20 rupees பார்க்கிங். ஸோ பார்க்கிங் நம்ம பே பண்ணிட்டோம்னா we can just go near the church பக்கத்தில் வரைக்கும் நம்ம போயிடலாம். அங்கே போயிட்டு we can just walk to the top. ஸோ அங்கே வந்து மேலே போனோடனே ஃபர்ஸ்ட்டாக நம்ம ஃப்ரெண்ட்லேயே நம்ம பார்க்குறது என்னென்னா சென்ட் தாமஸ் வந்து ஜீசஸை வந்து ரெசரக்ஷன்ஸ்க்கு அப்புறமா வந்து இஸ் இட் ரியலி ஹிம் அப்படின்னு அவர் கொஷின் பண்ணதும், ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டைம் அவர் டிசைபிள்ஸ் அவர் மீட் பண்ணும்போது சென்ட் தாமஸ் அங்கே அந்த குரூப்பில் இல்லைன்றதுனால அவர் அது உண்மையாகவே நான் நேரில் பார்த்து அவரோட ஊன்ஸில் நான் என்னோட ஃபிங்கர் டச் பண்ணி பார்த்தா தான் நான் நம்புவேன் அப்படின்னு சொன்னதும், செகண்ட் டைமில் ஜீசஸ் அவங்களுக்கு முன்னாடி அப்பியர் ஆகும்போது நீ வந்து என்னோட ஊன்ஸை டச் பண்ணி பாரு அப்படின்னு அவர் காமிச்சதும் அந்த விஷுவலை தான் அவங்க வந்து ஒரு ஸ்டாச்சுவாக பண்ணி என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்காங்க. ஸோ அதுலேருந்து சென்ட் தாமஸ் இஸ் வெரி லாஜிக்கல் பர்சன். ஸோ மற்றவங்க எல்லாம் இமோஷ்னலி ஓவர்வெல்ம்டு வித் Jesus coming back from life, but he is very logical. He doesn't want to believe unless he is very sure, because this is a huge thing, and he doesn't want to simply believe. Once he believed, he fully dedicated his life to Jesus. So adu vandu he traveled so many thousands of miles across sea, came to India, dedicated his life. So inga vandu he spent most of his life in Kerala கோஸ்டல் ஏரியாவில் ரொம்ப நாள் அவரோட ஊழியம் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. ஸோ அப்புறமா லேட்டர் ஹி கேம் டு சென்னை. ஸோ சென்னையில் வந்து அவர் வந்து ஹி ஃபார்ம்டு ஸ்மால் கம்யூனிட்டி. ஸோ இங்கே வந்து ரெகுலராக வந்து இந்த மவுண்ட்ல வந்து அவர் ப்ரேயர் பண்ணுறதுக்காக வருவார். ஸோ இங்கே வரும்போது ஸோ ஆன் அ ஃபேத்ஃபுல் டே அவரை வந்து அவரோட எதிரிங்க வந்து ஸோ தே கில்ட் ஹிம் while he was praying. ஸோ அவரோட முதுகில் வந்து ஸ்பியரால் குத்தி அவரை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் இந்த ஹிஸ்ட்ரி. ஸோ அதை டிபிக்ட் பண்ணுறது மாதிரி இங்கே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிக்சர் வச்சுருக்காங்க. ஸோ தெர் இஸ் ஸோ மெனி ஹிஸ்ட்ரி ஹியர். ஸோ தெர் இஸ் ஆல்மோஸ்ட் ஜீசஸோட எல்லா டிசேபிள்ஸுமே இஃப் யூ சி ஹிஸ்ட்ரி, ஸோ தே வுட் ஹவ் பீன் மார்டர்ட் ஒன் வே ஆர் த அதர். சென்னையில் இருந்துட்டு இந்த பிளேஸ் நீங்கள் விசிட் பண்ணல அப்படின்றது வந்து ரொம்ப வந்து ரேரான விஷயமா இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ எவ்ரிபடி ஷுட் விசிட் once at least. So wonderful place. So it's so much of history here, so much has happened in this place. So இந்த இடத்துக்கு வந்தாவே வந்து you get that feeling that there is so much happened here. So அதுதான் அந்த பிளேஸோட ஸ்பெஷாலிட்டி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அண்ட் another important thing வந்து St. John Paul II Pope St. John Paul II வந்து he visited here in 1986 I think. So like so long ago, and he was just elected Pope because his predecessor அவருக்கு முன்னாடி இருந்த Pope 33 daysலயே
Pope elected ஆகி 33 days he passed away. So he was just elected as Pope. So and then he was Pope for 33 years. So which is so ironic. So he came immediately, after he was elected Pope, and he came here and stood in this very place, and they erected a statue in reminder of this wonderful place. So இந்த சர்ச்சுக்குள்ள என்டர் ஆனா you'll see something very special. So என்னன்னு அப்படி பார்த்தீங்கன்னா, யூஸ்வலா சிலுவை பாதைக்கான இமேஜஸ் தான் ரெண்டு சர்ச்ல ரெண்டு சைட்லயும் the entire way ரெண்டு சைட்லயும் வச்சிருப்பாங்க. பட் இந்த சர்ச்ல they have something special. ஸோ என்ன அப்படின்னா, ஜீசஸோட எவ்ரி டிசைபிளோட இமேஜ் பிளஸ் ஹவு தே வேர் மார்டட் அப்படின்ற இமேஜஸ் வச்சிருப்பாங்க. யூ ஜஸ்ட் see that entire thing, you will be so touched by the passion they had towards Jesus. So மூணு ஸ்பெஷலான things that stand out in this place. The first thing is a finger bone relic of St. Thomas. அவரோட போனோட ஒரு பீஸை வந்து இங்கே ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் திங் வந்து அவரோட பிளட் வந்து அவர் கொலை செய்யப்பட்டப்போ, ஸோ அவரோட பிளட் வந்து அவர் சிந்தின அந்த கிராஸ் இங்கே வச்சிருக்காங்க. And the third thing is also very exciting because it was a picture drawn by Saint Luke of Mary and her child Jesus. ஸோ இந்த மூணுமே ரொம்ப ஸ்பெஷல். ஸோ ஜீசஸையும் மேரியும் வந்து பர்சனலாக தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அவரோட இமேஜஸ் வந்து அவங்க ட்ரா பண்ணியிருக்கிறது இஸ் வெரி ஸ்பெஷல். பிகாஸ் அவங்களோட இமேஜஸ் வந்து அவங்களோட ஒரிஜினல் அப்பியரன்ஸ் இந்த இமேஜஸ் ரிசம்பிள் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ அன்லைக் த இமேஜஸ் நம்ம வி see on everyday basis, this is probably how Mary and Jesus look like. ஸோ அப்படின்றது வந்து we can surely say. So it's a very very special thing to hold. And there is so many other நிறையவே இருக்கு. You can go through so many relics from holy landsல இருந்து பல இடங்கள்ல இருந்து இங்க கொண்டு வந்தப்பட்ட holy relics, so many things இங்க ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க. You could go through it for hours. ஸோ அவ்வளோ திங்ஸ் இருக்கு. அண்ட் ஸோ வெளியில வந்தீங்கன்னா, ஸோ there is a special place where you can give candle offering. ஸோ அதுல வந்து there is a special place they have kept for saints who lived in India. So that is a very special thing. Saints who are born and lived in India, and also the saints who were born in other countries and came here and did their service in India. So that is super awesome. So we have Deva Sahayam here, so which is so special for me. So his native is just 3 or 4 kilometers from my place. So it is so special that his statue is kept with so many other great people here. So it's so special. So இது வந்து இங்க வைக்கப்பட்டிருக்கு. So we have Saint Alfonso, we have Saint John Brito. So அது மாதிரி ரொம்ப ஸ்பெஷலான. So we have Mother Teresa, which some everybody must be knowing. So எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் Mother Teresa. So people who are saints, and Saint Xavier is so special, and he is also very special to my place. He came to my town, Kanyakumari, and he built a church there, and even I studied in a Saint Xavier's college. So it's so special to me. So I want to tell you about an interesting story that has actually happened. ஸோ நிறைய பேருக்கு நம்மள வந்து ஜான், பீட்டர், தாமஸ் அப்படின்னு நேம் இருக்கும். பட் lot of people doesn't know the exact life history of those people whom they are named after. ஸோ அவங்களோட லைஃப் அவங்க நேமுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பர்சனோட ஸ்டோரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ இதே மாதிரி தான் ஐ ஒர்க் ஃபார் US கிளைண்ட். ஸோ ஒரு ஆன்ஷோரில் வந்து ஐ வாஸ் டாக்கிங் டு அமெரிக்கன். ஸோ அவர்கிட்ட கேஷுவலாக நான் பேசிட்டு இருக்கும்போது ஹிஸ் நேம் வாஸ் தாமஸ். ஸோ ஐ ஆஸ்க்ட் ஹிம், உங்களுக்கு வந்து உங்களோட நேம், யூஆர் நேம்ட் ஆஃப்டர் சென்ட் தாமஸ். ஸோ சென்ட் தாமஸ் வந்து எங்கே கொலை செய்யப்பட்டாரு, எங்கே அவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க, where he was martyred and his remains are buried அப்படின்னு நான் கேட்கும்போது, so he had no idea where this place is. So I told him that he is martyred in Chennai and he is buried here in Chennai, and there is a chapel here in Chennai. So there is only 2 disciples of Christ after who were buried under a chapel, under a church. So that's Saint Peter, St. Peter's Basilica in Rome, in the Vatican City is the first one, and second one is Santom Church here in Chennai. So inga vandu avaroda St. Thomas vandu he was buried underneath. So his remains are buried underneath Santom Church in Chennai. So இது அவர்கிட்ட நான் சொல்லும்போது she was so happy. So நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாமலே இருக்குது. So even if they are named after that saint, people don't know the history of that saint and where they live. So he was so happy that he knew about it. He said he'd definitely come to Chennai once. Chennai கண்டிப்பா ஒரு வாட்டி வந்து ஸோ இந்த பிளேசஸ் எல்லாம் விசிட் பண்ணோன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக அவர் வந்து சொன்னார்.
இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் பிளேஸ் டு விசிட். ஸோ இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் பிளேஸ் ஹியர். ஸோ இங்கே வந்தாவே வந்து you get that beautiful sense of belonging to some wonderful community. ஸோ அதில் வந்து ஜீசஸோடவே அவர் கூடவே நடந்து he walked with Jesus. So that a person who walked with Jesus came all the way here to our place, and he lived here and he died here, and that level of dedication he had towards Christ is absolutely வந்து நம்மளால வந்து இமேஜினே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இட்ஸ் ஒண்டர்ஃபுல். ஸோ மறுபடியும் இன்னொரு எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் பாய்.